சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும். பாடையிலும் படுத்துயிலும் போதினிலும் பைந்தமிழிலே அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே செந்தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும். எனும் என் தாய் தமிழை வணங்கிக் கொள்கிறேன். அத்தமிழை எனக்குள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கும் என் அரசியல் ஆசானை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். மனிதனுக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பவர் மத்தியில் மரம் செடி கொடி என தொடங்கி புழு பூச்சி வண்டி என அனைத்திற்காகவும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். இவரை ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதை விட நல்ல ஒரு ஆசானை பார்ப்பதே ஆக சிறந்தது. ஆம், மலையை நேசிக்க சொல்கிறார், மரத்தை நேசிக்க சொல்கிறார், மண்ணை நேசிக்க சொல்கிறார், ஏன் ஒரு புழுவை கூட நேசிக்க சொல்கிறார். தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களை பற்றியும் சிந்திக்கும் இயற்கையின் காதல் இவர். தண்ணீருக்காக தவிக்கும் மனிதனை பற்றி மட்டுமல்ல, விலங்குகளை பற்றியும் சிந்திக்கிறார். அதனாலே மரத்தை வளர்க்க சொல்கிறார். அம்மரம் மழை தரும் என்கிறார், அம்மழை உணவு தரும் என்கிறார், அந்த உணவு உயிர் தரும் என்கிறார். இவரை தவிர யாரும் இந்த அரசியலை பேசவில்லை. குடியும் பணமும் மட்டுமே அரசியல் என்று நினைத்திருப்பவர்கள் மத்தியில் இதுதான் தூய அரசியல் என்று புரிய செய்த பகலவர் இவர். என் மரங்கள் கொள்ளை போவது அவருக்கு பிடிக்கவில்லை, என் மலைகள் களவு போவது அவருக்கு பிடிக்கவில்லை, என் மரங்கள் வெட்டப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை. கோபமாக பேசுகிறார், சத்தமாக பேசுகிறார். அந்த கோபமும் சத்தமும் இந்த இயற்கையை காப்பதற்காக துடிக்கிறது, என் மக்களை காப்பதற்காக துடிக்கிறது. தன் மொழிக்காக பேசுகிறார், தமிழ் மொழியை காப்பதற்காக பேசுகிறார். தன் தாயை பழித்தவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், தன் தமிழை படித்தவன் தாயாகவே இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என தன் தாயை விட தாய் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் அவர். சாதி பார்த்து போடும் மோட்டி எனக்கு தீட்டி என்கிறார். ஆம், சாதி பார்த்து பழக மாட்டேன், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டேன் என சாதி பெயை செருப்பால் அடித்தவர் அவர். யார் அவர்? அப்படி என்ன உனக்கு செய்து விட்டார்? இச்சிறு வயதிலேயே உன் அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ள அவர் உனக்கு என்ன கற்பித்தார் என்ற வினா உங்களுக்குள் ஓடுவதில் என்னால் உணர முடிகிறது. இதோ அவரை பற்றி ஒரு சிறு விளக்கம், அதிலேயே உமக்கெல்லாம் நிச்சயம் தெளிவு பெருக்கும். வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது என்று மேதகு பிரபாகரன் போதனையை இப்போதே எனக்கு கற்பித்து வரலாற்றை படைக்க வைத்த ஆசிரியர் இவர். என் மொழி புரியாதவன் எனக்கு தகப்பனாக இருக்க முடியாது, என் வழி புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்று எனக்கான தலைவனை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என கற்பித்தவர் அவர். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது, விமர்சனங்களை உரமாக்கு, அதிலும் லட்சியங்களை மரமாக்கி என்று எனக்குள் லட்சிய விதை விதைத்தவர் அவர். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி, தோல்வி அத்தோல்வியை தோற்கடிக்கும் புது அர்த்தம் கொடுத்தவர் அவர். நோட்டுக்காக நீ போடும் மோட்டி எனக்கு தீட்டி என்கிறார். ஆம், நான் உங்கள் வாக்கு காணவன் அல்ல, உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை காணவன் என்கிறார். 5G 7G எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயிக்கு தான் ஊற்றணும், சாஃப்ட்வேர்லேயே வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு போய் தான் செய்யணும் என்று முக்கியத்துவம் கொடுத்த கார்ப்பரேட் காரன் முதல் கரை வேட்டிக்காரன் வரை உணர்த்தியவர் அவர். ஆண்களும் பெண்களும் சமம் என்று வெறும் வார்த்தையால் சொல்லிக்கொண்டு வெறுங்கையால் முழம் போட்டு கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்களின் மத்தியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களையும் அரசியல் மேடை ஏற்றி புரட்சியை விதைத்த புரட்சியாளர் இவர். கொட்டையில் கொடியெல்லாம் கிழியாமல் தொங்குது, குமரி பெண்ணு துணியெல்லாம் கிழிஞ்சதா தொங்குது, நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நல்பாதை தானே ஏழைக்கு வீடு. சாமியை கும்பிடுற கைகளை கும்பிட்டோம், சாக்காடுல கைகளை மறந்துட்டோம். என்னம்மா தேவி ஜக்கம்மா, உலகம் தலைகீழா தொங்குது, நியாயமா? நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட தமிழர் தேசிய இனம் விஞ்ஞானத்திற்கு முன்பாக சவால் விட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய செயல்பாடு நாடெங்கும் பரவி 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 திருப்பூரில் பஞ்சமம் நில மீட்பு போர் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் பக்கவாதம் வந்து வழி தாங்க முடியாமல் வேதனையில் இருந்தார்கள். 7/7/2025 சென்னை கிண்டியில் உள்ள தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளில் அவருடைய திருவுரை சிலைக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நாட்டுக்கு எழுச்சி உரையாக சொன்னார், எடுத்து சொன்னார், பேசினார். இந்த நாள் ஆதி தமிழர் எழுச்சி நாள் என்று உலகத்துக்கு சொன்னார்.
அத்தனை தமிழ் தேசியம் தலைவர்களுக்கு தலைவலியும் வந்துவிட்டது. அவர்கள் வீட்டில் வாந்தியும் எடுத்து விட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாறை இந்த நாட்டில் படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் தேசிய கோட்பாடு, தமிழர் இனத்தினுடைய வரலாறை இந்த மண்ணில் நாம் விதைக்க வேண்டும், தமிழரே ஆள வேண்டும் என்ற எழுச்சிமிக்க கருத்துக்கு தான் அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலைக்குரிய பொதுச் செயலாளர் தேசிய பாதுகாப்பு சட்டங்களையும் கருப்பு சட்டங்களையும் எதிர்நீச்சல் போட்டு பல்வேறு வழக்குகள் சந்தித்து இன்றைக்கு அண்ணனோடு களமாடுகிறார் என்று சொன்னால் பொன்னேரி நகரம் நடத்துகிற இந்த முப்பெரு விழா எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொன்னேரி நகரம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியமிக்க வரலாறு சிறப்புமிக்க நகரம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அரிசன் என்ற வார்த்தை அது இழிவான சொல், அது மக்களுக்கு எதிரான சொல், தமிழர் இனத்திற்கான எதிரான சொல் என்றெல்லாம் அதை எதிர்த்து இந்த நகராட்சியில் அமர்ந்து அந்த தீர்மானத்தில் வாசித்து அரிசன் என்ற வார்த்தையை அகற்றிய மண் இந்த பொன்னேரி மண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 1993ஆம் ஆண்டு ஈழத்தில் அதிபயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தமிழ் தேசிய இயக்க போராளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், தமிழ் இனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். 93ஆம் ஆண்டு அண்ணன் வினோத் அவர்களுடைய தலைமையில் உண்ணாவிரதம் போராட்டம், ஒரு நாள் முழுக்க போராட்டம் நடத்தி ஈழத்தலை போரை நிறுத்து, பிறகு இந்தியாவுடன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்து என்று முழக்க வைத்தோம் என்று 1903ஆம் ஆண்டு. அதன் பிறகு மிகப்பெரிய போராட்டம் எடுத்தது. பல்வேறு வழக்குகள் நாங்களும் சந்தித்தோம். அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இயக்குநர்கள் நாங்கள் பல்வேறு செய்திகள் அறியப்பட்டோம். ஆனால் 97ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் இங்கு வெடித்தது. அப்ப வெடிக்கிற போது இங்கு இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்கள் ஜெயஸ்ரீ ரகுநாத் அவர்கள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த வெறி பிடித்த அயோக்கிய அவர்கள். அதே போன்று இந்த நகரத்தில் ஆய்வாளராக இருந்த காவல்துறையில் நாராயணன் என்பவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த சாதி வெறி பிடித்தவன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அண்ணன் வினோத் அவர்களை ஓராண்டு சிறை அடைத்தார்கள். அப்போதும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பயப்படவில்லை, நாங்கள் பின்வாங்கவில்லை. அன்றைக்கு அண்ணன் வினோத் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி வீதிக்கு வந்த பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு 40 வயது இருந்தது. இன்றைக்கு செந்தமிழ் சீமான் பொன்னேரி நகரத்துக்கு வருகிறார், அண்ணனுடைய தலைமையில் கூட்டம் நடத்துகிறார் சொன்னவுடனே 70 வயது அவர்களுக்கு கூடியிருக்கிறது, எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அது வரலாறு. செந்தமிழ் சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார், தமிழ் தேசிய விடுதலை படைப்பார், தமிழ் தேசிய அரசியலை நிர்ணயிப்பார் என்பதை உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சுதந்திரம் பெற்றிருக்கிறது? 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நாடு. பொன்னேரி தொகுதியில் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அறியப்பட வேண்டும். குறிப்பாக ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சுப்பிரமணிய நாடார் என்பவர் ஐயா அவர்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக பொன்னேரி நகரத்தில் மிகப்பெரிய பள்ளி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவருடைய சொந்த நிலத்தை தானமாக அரசாங்கத்துக்கு வழங்கி அரசு ஆண்களை மேல்நிலை பள்ளி உருவாக்கி இன்றைக்கு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எளியோரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உலகநாதன் நாராயணசாமி என்பவர்கள் சொந்த பணத்தை ஒரு தனியாரிடம் நிலத்தை வாங்கி மிகப்பெரிய கல்லூரி கட்டி இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லூரி நடந்து வருகிறது. எளியோர்கள்லாம் படித்து இன்றைக்கு பட்டதாரிகள் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நல்லவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் வேண்டாத்தில் வசிக்கின்ற கண்ணையா நாயுடு என்பவர் 14 பிள்ளைகளை பெற்றெடுத்த மிகப்பெரிய பெருமகான். அந்த பெருமகான் பெண்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனியாக பெண்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக, பெண்கள் பள்ளி துவங்க வேண்டும் என்பதற்காக 5 ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்து பொன்னேரியில இன்றைக்கு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள்தான் தியாகசீலர்கள்,
பெருந்தகை தமிழர்கள், நாட்டுக்கு உண்மையான தலைவர்கள் நாம் போற்றக்கூடியவர்கள் இந்த நாளில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற திராவிட கட்சிகள் ஒரு சிறு பள்ளி கூட துவங்க முடியாத நாதியற்ற அரசியல்வாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கல்விக்காக ஆட்சிக்கு வரவில்லை, மாணவர்கள் நலனை பாதுகாக்க வரவில்லை, தமிழருடைய நலனை பாதுகாக்க வரவில்லை. அவர்கள் எல்லாம் ஒரு சிறு வியாபாரிகள், வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த தந்திரத்துக்கு தமிழர் இனம் ஏமாந்திருக்கிறது. வாக்களித்து விட்டோம், இனிமேல் ஏமாற மாட்டோம். செந்தமிழ் சீமானுடைய அரசியல் தத்துவம் ஆறாக செல்லுகிறது, கடலாக செல்லுகிறது, விமானமாக செல்லுகிறது, ராக்கெட்டாக செல்லுகிறது. ஒருபோதும் நீங்கள் எங்கள் ஏமாற்ற முடியாது. தமிழர் ஆட்சி வெல்வோம். விரைவில் அண்ணன் தலைமையில் ஆட்சியில் அமைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.